ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ப்ராப்பராக பேக் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு ஒரு 7 டேஸ்க்கு மேலே வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. 1 வீக்குக்கு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணி உங்களால் முடிஞ்ச ஒர்க்கை வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சம்பாத்தியம் மணி சேவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை ஏர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கு எந்த ஒரு சின்ன வழி கிடைச்சாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து ஆர்டர் வந்தால் அதை எப்படி நம்ம பேக் பண்ணுறதுன்றது, அதுக்கப்புறம் பில் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிட்டில் என்னென்ன வரும் அப்படின்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. அதுவும் ஒரு வீடியோவாக கொடுத்திங்கன்னா கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் பேக்கிங் பண்ணுறது தான் அப்படியே எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டில் கம்ப்ளீட்டாக என்னென்ன வருன்ற டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பேக்கிங் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் பேக் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி மீஷோவை பற்றி பேசிக்லேருந்து செல்லர் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ப்ராடக்ட்டு ப்ரைஸிங் இப்படி எல்லா வீடியோவும் பார்த்துட்டோம். இதை பார்த்து நிறைய பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட ப்ராடக்டை லிஸ்டிங் பண்ணிட்டீங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இன்னும் சில பேர் இந்த எரர் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக வீடியோவை ஒரு 2 தடவை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா வீடியோலையும் கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளாரிஃபை பண்ணி உங்களோட எரரை சரி பண்ணிக்கோங்க. நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி இது வரைக்கும் யாரும் மீஷோலேருந்து உங்களோட ஃபஸ்ட் இன்கம், அது 100 ரூபா இருந்தாலும் சரி, 50 ரூபா இருந்தாலும் சரி, உங்களோட ஃபஸ்ட் இன்கம் எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொன்னீங்கன்னா எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இப்போ தான் நான் ஆர்டர் டிஸ்பேட்ச் பண்ணியிருக்கேன், எனக்கு வரத்துக்கு இன்னும் 7 டேஸ் ஆகும் அப்படின்னாலும் பரவாயில்ல, கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா எனக்கு சின்னதாக ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்மளோட ஃப்ரீ ஆரி கிளாஸ் பிப்ரவரி மந்த்துக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. யாரும் வீட்டிலேருந்தே ஆரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அதுவும் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஃப்ரீ தான். கிளாஸுக்கு நம்ம சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த சர்டிஃபிகேட் அமௌண்ட் மட்டும்தான், வேறு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. நான் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்க இந்த மெட்டீரியலும் நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்களுக்குரிய மெட்டீரியல் தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 18 இன்ச்சு ஃப்ரேமு அண்ட் ஸ்டாண்ட் வந்துடும் உங்களுக்கு. சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட்டு, பீட்ஸில் பார்த்தீங்கன்னா சுகர் பீடு, 3mm பீடு, 4mm பீடு, 5mm பீடு, வீட் பீடு, கட் பீடு, அப்புறம் சமிக்கி வரும் உங்களுக்கு, ஸ்மால் டியூப் பீட் வரும். இது எல்லாமே பீட்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி வரும், ஸ்டோன் செயின் வரும் உங்களுக்கு, கட்டரு, க்ளூ, மார்க்கிங் பென்சிலு, கார்பன் ஷீட்டு, ட்ரேசிங் பேப்பரு, துலிப் நீடிலு, அதுக்கப்புறம் உட் நீடில், அதாவது பீட்ஸ் நீடிலும், பைப்பிங் த்ரெட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரேம் வார்ப்பிங் நாடா வந்துடும். அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்காக பிகினர்ஸ் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பாபின் கிளாத், ஒயிட் கலர் பாபின் கிளாத் கொடுத்துருவேன் நான். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளோட கிட்டில் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இது எப்படி நம்ம பேக் பண்ணோம், இதே மாதிரி தான் மீஷோலேருந்து ஆர்டர் வந்தாலும் நீங்கள் இதே ப்ராசஸில் பேக் பண்ணுங்கள். உங்களோட மெட்டீரியல் என்ன மெட்டீரியலோ அதை கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மீஷோட ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது செல்லர் அக்கௌண்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் டேப் இருக்கும் இல்லையா, நான் வீடியோவில் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஆர்டர்ஸ் டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்தால் காமிக்கும். அந்த ஆர்டரை நம்ம அக்செப்ட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அடுத்தது ஷிப்டு, அடுத்த ஸ்டேட்டஸ் ஷிப்டுக்கு மூவ் ஆகிடும் அது ஆட்டோமேட்டிக்காக. அந்த ஷிப்பில் மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் லேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணணும். அந்த லேபிளை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கொரியர்லேருந்து நம்ம பார்சலை ரிசீவ் பண்ணுவாங்க, என்னைக்கு ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, கஸ்டமரோட நேமு, அவங்களோட அட்ரஸ் டீட்டெயிலு, எவ்வளோ அவங்க பே பண்ணணும், இல்லை ஆல்ரெடி பே பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே அந்த லேபிளை நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா அதில் தெரிஞ்சிடும். லேபிள்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு, அதாவது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டோன்னா நமக்கு அந்த பார்சல் மேலே ஒட்டி அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த பில்லு தான் லேபிளு. அதை நம்ம டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணிட்டோன்னா அது நம்மளோட ஃபோனில் சேவ் ஆகிடும். அதை நீங்கள்
உங்ககிட்ட வீட்டில் பிரிண்ட் அவுட் இருந்தால் வீட்லேயே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். A4 ஷீட்லேயே நார்மலாக பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இல்லை என்கிட்ட வீட்டிலலாம் கிடையாது, வெளியில் தான் போய் எடுக்கணுன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் சென்டரில் போயிட்டு இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவங்ககிட்ட அவங்களோட நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பிரிண்ட் அவுட்டை நம்மளோட பார்சலுக்கு மேலே நம்ம ஒட்டணும். இவ்வளோ தான் சிம்பிள். இந்த ஆர்டரை வந்து நம்ம இப்படி தான் ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம லேபிள் டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கொரியர் சைடில் ஒரு சில கொரியர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி காலையில் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா மதியானத்துக்குள்ளே, அதாவது ஈவினிங் கூட ஒரு 4-5 o'clock வந்து அவங்க அந்த பார்சலை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில கொரியர் வந்து நாளைக்கு பிக்கப் பண்ணுறாங்க. அது உங்கள் ஏரியாவில் கொரியர் சர்வீஸ் எப்படி இருக்கோ அதுக்கு பொறுத்த மாதிரி வருவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து லேபிள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்சலை சீக்கிரமாக ரெடி பண்ணிவிடுங்க. ஏன்னா கொரியர் எப்படி இருப்பாங்கன்றது சொல்ல முடியாது. நம்ம ஒரு தடவை வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டோன்னு வைங்க, அவங்க அடுத்தடுத்த தடவை வந்து இவங்க பார்சல் ரெடி பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் லேட்டாக போகலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடக்கூடாது. ஸோ அதனால் லேபிள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே உங்கள் பார்சலை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ டிஸ்பேச் பண்ண ரெடி பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன ப்ராடக்ட் விற்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாரீ விற்கிறீங்கன்னா சாரியை கவருக்குள்ளே வச்சு நல்லா நீட்டாக அதை வந்து டைட் லேபிள் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு வந்த A4 பிரிண்ட் அவுட்டை ஃபுல்லாக செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. இவ்வளோ தான். இது மீஷோவில் ஆர்டர் வந்தால் நம்ம இப்படி தான் ப்ராசஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் டெலிவரி பாய் வந்து வீட்டுக்கே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மீஷோவில் ஆர்டர் வந்தால் என்ன பண்ணணுன்ற டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸில் ஸ்டாண்டு இருக்கும். ஸோ ஸ்டாண்டை நான் கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துருவேன். எடுத்துட்டு ஒவ்வொரு லெக்லேயும் வந்து ஒரு சில லெக்கில் வந்து ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூ இல்லாமல் இருக்கும், கீழே அந்த புஷ் வந்து இல்லாமல் கூட இருக்கும். ஸோ நான் வந்து ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி 4 லெக்லையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்டோடு சேர்த்து ஃப்ரேமையும் வச்சுருவேன். ஃப்ரேம்லேயும் வந்து அந்த டேப் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் திரும்பி பாக்ஸ்குள்ளே எல்லாத்தையுமே வைப்பேன். ஸோ இது எல்லாமே பாக்ஸ்குள்ளே கம்ப்ளீட்டாக வச்சதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, பீட்ஸு த்ரெட் எல்லாமே, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கவரில் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருவேன். நான் வச்சுட்டு அதுக்கப்புறமா சுற்றி செலோ டேப் போட்டு, நான் இதுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க மாட்டேன். ஸோ என்னோடய தனிப்பட்ட ஆர்டர் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க மாட்டேன். நான் கையிலேயே தான் எழுதிட்டு அதை பாக்ஸ் மேலே செலோ டேப் போட்டு ஒட்டிடுவேன். அந்த பேப்பர் மேலேயும் செலோ டேப் போட்டு ஒட்டிடுவேன். ஏன்னா போகிற வழியில் எங்கேயும் தண்ணி பட்டு பேப்பர் இல்லையா, ஸோ அது கிளியறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபுல் பேப்பர் மேலேயும் நான் வந்து செலோ டேப் போட்டு கவர் பண்ணிவிடுவேன். இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் செலோ டேப் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அவங்கவுங்க மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் அந்த ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேக்கிங் அந்த மெத்தட் வந்து எனக்கு வந்து பாக்ஸு, ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் அப்படின்றனால நான் இந்த மாதிரி பேக் பண்ணுறேன். உங்களது ஏதாவது சின்ன ஐட்டம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரீனா அது சும்மா ஒரு கவரில் வச்சுட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா சரியாக போயிடும். அவங்கவுங்க மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும் இது. ஸோ மீஷோலேருந்து எந்த ப்ராடக்ட் ஆர்டர் வந்தாலும் இதே சேம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்பேச் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் எந்த ப்ராடக்ட்னாலும். நீங்கள் நம்மளோட ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ மினிமம் சீட் தான் இருக்குது. கீழே நான் நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போவே உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, ஆர்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, இல்லை மீஷோவை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ பேக் வந்து ஃபுல்லாகவே பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சைடும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக செலோ டேப் போட்டேன். அட்டைப்பெட்டி தான், பட் இருந்தாலும் கொரியரில் சொல்ல முடியாது, ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி செலோ டேப் போட்டுருவேன். ஸோ செலோ டேப் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி கஸ்டமர் அட்ரஸை எழுதி மேலே ஃபுல்லாக ஒயிட் கலர் டேப் போட்டேன் பாருங்கள். இப்படி போட்டால் தான் சப்போஸ் தண்ணி பட்டாலும் அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி ஒயிட் கலர் டேப் வந்து ஃபுல்லாக போட்டுருவேன் எழுதிட்டு. மீஷோ ஆர்டராக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தான் ஒட்டணும். எழுதிலாம் எதுவுமே நம்மளால் ஒட்ட முடியாது, ஏன்னா அதில் ஸ்கேனர் பார்கோட்லாம் இருக்கும். ஸோ மீஷோ ஆர்டர் இருந்தால் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டுங்க. உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதாவது ஆர்டர்ஸ் பற்றியோ, இல்லை நம்ம மெட்டீரியல் பேக்கிங்கை பற்றியோ, இல்லைனா நம்ம காம்போவில் என்னென்ன வரும், இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எதுனாலும் மீஷோவை பற்றின வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வருவேன். தேங்க்யூ, பாய்.